ஹலோ மக்களே! எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சிறை வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. நானும் அதே தான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் தான் படம். தியேட்டர்லயே போய் பார்க்கலான்னு பார்த்தேன். எனக்கு தியேட்டர்ல பார்க்க டைம் கிடைக்கல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி வந்துச்சு. 23ஆம் தேதி நைட்டே போய் இந்த ஜீ5ல பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பர்பான ஒரு படம் தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு 2 மணி நேரம் ஆடியன்ஸ ஹோல்ட் பண்றதே வந்து இந்த காலத்தில வந்து ஃபோன் இல்லாம ஒரு 5 நிமிஷம் ஃபோன் யூஸ் பண்ணாம ஒரு படம் பார்க்கறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்படி 2 மணி நேரமும் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ஷனே இல்லாம ஒரு படம் வந்து உங்கள உட்கார வச்சதுன்னா, அதுதான் என்ன கேட்டா நான் ஒரு நல்ல படம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆஸ் அ சினிமா லவ்வரா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர்பான எல்லா கிராஃப்ட்டும் சரி, செம்மையா எடுத்திருப்பாங்க. ஃப்ரேமிங்கா இருக்கட்டும், டயலாக்ஸா இருக்கட்டும். ஒரு பையன் அவன் லவ் பண்ற பொண்ணோட அப்பாவே கொலை பண்றான். அவன் தான் கொலை பண்ணான்னு தெரிஞ்சுமே, அவன் வந்து வேணும்னு பண்ணல. அவன் வந்து புடிச்சு தள்ளி விடுவான். தள்ளி விட்டு கல்ல பட்டு அவங்க அவங்க அப்பா இறந்துருவாரு. இது தெரிஞ்சு அவன் போய் சரண்டர் ஆயிடுவான். இவன் தான் கொலை பண்ணான்னு தெரிஞ்சும், அந்த பொண்ணு அவன பார்க்க 5 வருஷமா ஒவ்வொரு ஹியரிங் அப்பயும் கோர்ட்டுக்கு வருது. சூப்பர்பான ஒரு ஸ்டோரி. 2 மணி நேரம் ஆடியன்ஸ ஹோல்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் தமிழும் சரி, டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரியும் சரி, சூப்பர்பா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ராப்பர் மூவி ரிவ்யூலாம் கிடையாது. எனக்கு புடிச்சத நான் ஷேர் பண்ணேன் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா, டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டூ வ்ளாக்ஸ் ஆஃப் ஆர்கேடி. பை.